ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்டிசி சேனல். ஆர்டிசி மீன்ஸ் ரவி ட்ரில் கிளாஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நார்மலாகவே ஆர்ம்டு போர்சஸ், ஆர்மியோ நேவியோ ஏர்ஃபோர்ஸோ இல்லை எந்த ஒரு ஆர்ம்டு போர்சஸ் போனோம்னாலும் நமக்கு மெயின் என்னது, ஃபஸ்ட்டு உடற்தகுதி, ஃபிசிக்கல் டெஸ்ட்டு. அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம். ஃபிசிக்கல் டெஸ்ட் என்றைக்குமே பாருங்கள், உங்களுக்கு 1600 மீட்டர் இருக்கும். 400 மீட்டர் ரவுண்டு 4 முறை அடிக்கணும். அதுக்கு டைமிங் என்ன எடுப்பாங்கன்னா, உங்களுக்கு 4 என்க்ளோசர் இருக்கும். ஃபஸ்ட் என்க்ளோசரில் சூப்பர் எக்ஸலண்ட்டு, செகண்டு எக்ஸலண்ட்டு, தேர்டு குட்டு, ஃபோர்த் ஒன்று ஷார்ட். பட் ஃபஸ்ட் என்க்ளோசரில் வரணும்னா நீங்கள் 5 நிமிஷம் 40 செகண்டுக்குள்ளே வந்திருக்கணும். லாஸ்ட்டு என்க்ளோசர் க்ளோஸ் ஆகிறது 6 நிமிஷம் 20 செகண்டு. ஸோ கம்பல்சரி நம்ம என்ன பண்ணணும்னா, 4 என்க்ளோசருக்குள்ளே வர்றது முக்கியம் இல்லை. ஃபஸ்ட்டு 2 என்க்ளோசர் தான். ஏன்னா அங்கே செலெக்ஷன் பண்ணுற போது வேக்கன்சியை பொறுத்து அவங்க டைமிங்கை சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ 100 வேக்கன்சி வேணுன்ற போது 300 பேர் எடுக்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம் டெஸ்ட் இருக்கலாம் அவங்களுக்கு, அதிலெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, கழிச்சு விட்ருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ரன்னிங் 1600 மீட்டர். 1600 மீட்டர் ரன்னிங்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 2 என்க்ளோசருக்குள்ளே வந்தாச்சு, செலெக்ஷன் ஆகிட்டீங்கன்ற போது அதுக்கடுத்தது உங்களுக்கு புஷ்அப் இல்லைனா சின்அப், அது 10 எடுக்க வேண்டியது வரும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஆர்ம்ஸ் எல்லாம் பயங்கர ஸ்ட்ரென்த்தாக, ஆர்ம்ஸுக்கு ஸ்ட்ரென்த்திங் கம்பல்சரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். புஷ்அப் எடுத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் நார்மலாக பீமில் தொங்கியிருக்கணும். உங்களுடைய பாடி வெயிட்டை நீங்கள் ஹோல்டு பண்ணணும். 3வது பார்த்தாச்சுன்னா 9 ஃபீட் ஜம்ப். 9 ஃபீட்டு ஒரு குழி இருக்கும், அந்த குழியை தாண்டணும். அதுக்கடுத்தது ஜிக்ஜாக் பேலன்ஸ். ஒரு கட்டு மேலே ஜிக்ஜாக கட்டை மேட் பண்ணி வச்சுருப்பாங்க, அது மேலே நம்ம ஜிக்ஜாக நடக்கணும், பேலன்ஸை கீழே விழாமல். அது ஜிக்ஜாக்ன்ற போது ஒரு 7 மீட்ரு வரும். அந்த 7 மீட்டர் டிஸ்டன்ஸை கம்பல்சரி நீங்கள் கீழே இறங்காமல் கிராஸ் பண்ணணும். அதுக்கடுத்தது உங்களுடைய ஃபிசிக்கல் டெஸ்ட்டு ஹைட்டு வெயிட்டு எல்லாம் இதுக்கு அடுத்து தான் செக் பண்ணுவாங்க. ஸோ என்ட்ரன்ஸு விடுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு ஒரு ஹைட்டெல்லாம் பார்த்து தான் உங்களை கிரவுண்ட்லேயே என்ட்ரி பண்ணுவாங்க. இந்த இடத்துல செஸ்ட்டோட அளவு கரெக்டாக 5 சென்டிமீட்ரு எக்ஸ்டென்ஷன் ஆகுதா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபிசிக்கல் கம்ப்ளீட் ஆச்சு, நீங்கள் நெக்ஸ்ட்டு மெடிக்கலுக்கு வாங்கன்னு உங்களுக்கு ஒரு டேட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபிசிக்கலுக்கு நீங்கள் ரெடியாக வர்றதுக்கு சேம் 1600 மீட்டர் நீங்கள் ரன்னிங் போகணுன்ற போது நார்மலாகவே